வெல்கம் டு சிரியாஸ் கார்டன். திவ்ய தேசம் 11 திருச்சிறுப்புலியூர் பற்றி பார்க்கலாம். இங்கே உள்ள பெருமாள் தலசயன பெருமாள். இந்த ஊர் திருவாரூர் மாவட்டத்தில் மயிலாடுதுறை திருவாரூர் செல்லும் இருப்பு பாதையில் கொல்லுமாங்குடி தொடர் ஊர்ந்து நிலையத்திலிருந்து 2 மைல் தொலைவில் உள்ள திருச்சிறுப்புலியூர் என்னும் கிராமத்தில் இந்த அழகான கோவில் அமைந்துள்ளது. ஸ்ரீரங்கம் போன்றே இங்கும் பெருமாள் தெற்கு நோக்கிய வண்ணமாக அருள் பாலித்து வருகிறார். ஸ்ரீரங்கத்தில் மிகப்பெரிய வடிவில் சயனித்திருக்கும் பெருமாள் இங்கு பாலகனாக சயனத்தில் உள்ளார் என்பது விசேஷம். மூலவர் தலசயன பெருமாள், தாயார் திருமாமகள் நாச்சியார், உற்சவர் கிருபாசமுத்திர பெருமாள் அருட்மா கடல், உற்சவ தாயார் தயா நாயகி, தீர்த்தம் மானச புஷ்கரணி, விமானம் நந்தவர்த்தன விமானம். கருவறையில் பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியுடன், வியாசர் வியாக்கரபாதர் கங்கையுடன் காட்சியளிக்கிறார். திருமங்கையாழ்வாரால் 10 பாசுரங்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட கோவிலாகும். சிதம்பரம் நடராஜர் அருளியபடி வியாக்கரபாதர் திருச்சிறுப்புலியூர் ஸ்தல சயன பெருமாளை வணங்கி மோட்சம் பெற்றதால் இத்தலத்திற்கு திருச்சிறுப்புலியூர் என பெயர் பெற்றது. இத்தலத்தில் கருட நாக பகைமையை அடிப்படையாக கொண்டதே இத்தலம் பற்றிய வரலாறு. அது என்னதுன்னா, கருடா சௌக்கியமா என்று ஆதிசேஷன் கேட்க, அவரவர் இருக்க வேண்டிய இடத்தில் இருந்தால் சௌக்கியமே என்று சொல்லப்பட்ட சிறப்பு வாய்ந்த ஸ்தலமாகும். கருடனும் அனந்தனும் மாற்றாந்தாய் மக்கள். பெருமாளுக்கு பரமபதத்தில் கைங்கரியம் செய்யும் நித்திய சூரியல் ஆயினும் பகைவர்கள், 2 பேருமே பகைவர்கள். பகவான் ஸ்ரீமன் நாராயணனை சயனத்தில் தாம் தாங்குவதாக ஆதிசேஷனுக்கும், எல்லா இடங்களிலும் அவரை சுமந்து செல்வதாக கருடனுக்கும் கர்வம் ஏற்பட்டது. இருவரும் இருவேறு காலத்தே தாமே பகவானை தாங்குவதாக எண்ணம் கொண்டனர். விளைவு இருவருக்கும் போட்டியும் வெறுப்பும் வளர்ந்து பகையாக மாறியது. ஆதிசேஷனுக்கும் கருடனுக்கும் ஏற்பட்ட கொடிய பகை தீர ஆதிசேஷன் பல இடங்களுக்கு சென்று ஓடி ஒளிந்து திரிந்து கடைசியில் சிறுப்புலியூரில் பெருமாளை நினைத்து தவம் புரிந்தார். அவரோட தவத்துக்கு மனம் இறங்கி மாசி மாதம் வளர்பிறை ஏகாதசி தினத்தன்று அவருக்கு சேவை சாதித்த பெருமாள் ஆதிசேஷன் மடியில் அனந்த சயனம் கொண்டு சிறு குழந்தையாக பாலசயன கோலத்தில் கோவில் கொண்டார். கருடனுக்கும் அபயமளித்த தலம். எனவே இத்தலத்தில் உயரத்தில் ஆதிசேஷனுக்கும் பூமிக்கு கீழே கருடனுக்கும் சன்னதி அமைந்துள்ளது. இந்த கோவிலில் குழந்தை பாக்கியம் வேண்டி ஏராளமான பக்தர்கள் வருகிறார்கள். மாங்கல்ய தோஷம், கால சர்ப்ப தோஷம், செவ்வாய் தோஷம், பாலாரிஷ்ட தோஷம், திருமணத்தில் தடை, நவக்கிரக பரிகாரம் செய்ய இருப்பவர்கள் இங்கு வழிபடுவது சிறப்பாகும். தீராத நோய், மனநல பாதிப்பு உள்ளவர்கள் இங்கு வழிபாடு செய்தால் விரைவில் குணமாகும் என்பது நம்பிக்கை. பெருமாளுக்கு திருமஞ்சனம் செய்து வஸ்திரம் சாற்றி வழிபடுகின்றனர். நாமும் இத்தலத்திற்கு சென்று பெருமாளை சேவித்து எல்லா நலன்களும் பெற்று வளமுடன் வாழ இறைவனை வேண்டிக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் திவ்ய தேசம் 12 திருச்சேரை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ. சிரியாஸ் கார்டன், சுந்தரி செல்வம். ஷேர் பண்ணிங்கன்னா எல்லோரும் கோயிலை பற்றி தெரிந்து பலன் பெறுவார்கள். தேங்க்யூ. சிரியாஸ் கார்டன், சுந்தரி செல்வம். தேங்க்யூ.